ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். இந்த நூவு மோட்டார் பைக்கில் இப்போ 63rd லெவல் தான் பார்க்க போகிறோம். பக்கத்தில் என் தங்கச்சி உட்காந்துருக்கா. யாருன்னு உங்களுக்கே தெரியும், என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவ பேர் ஜூஸ். ஹாய் சொல்லு. அவ்வளோ உட்காந்து கேம் தான் விளையாண்டுக்கிறா. அம்மா கிட்ட பார்த்தா திட்டுவாங்கன்ட்டு இங்கே வந்துட்டா என் பக்கத்துலேயே. இந்த மாதிரியே ஒரு ஜூஸ். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஒரே இதில் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆடுற மாதிரிலாம் வந்தால் தான் பயமாக இருக்கும். ஆனால் நிறைய தடவை தூக்கிப்போம். ப்ளூ அது உங்களுக்கு தெரியும். ப்ளூ ப்ளூவான்ட்டு கமெண்ட் கொசுலாம் வச்சுருந்தது என்னோட வெளில உட்காந்துக்கிறேன். ஐயோ, ஸ்லைம் பராக்கில் ஜம்ப் பண்ண போகிறோம். ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. நம்ம விளையாடுறது எந்த இது இல்லைன்னா பேர் கிரேசி கேம்ஸில் இந்த ஃப்ரீ இது ஃப்ரீயாகவே விளையாடுற அந்த கேம்லாம் டெவலப் பண்ணாங்க. கிரேசி கேம்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். கூகுளில் போய் கிரேசி கேம்ஸ்னு போடுங்க. இது முன்னாடி நம்ம ஹவு டு ப்ளே ஃப்ரீ கேம்ஸில் அந்த கேம்லாம் போட்டு அது எந்தெந்த இதுலாம் பண்ணலான்ட்டு போட்டிருந்தோம். இப்போ வந்து அந்த போயிடுச்சு. இந்த நூறு வாயை பார்த்துக்கோங்க. கான்டெக்டில் நம்ம குதிச்சே போட்டோம். குதிச்சு போனால் தான் நல்லது. கொஞ்சம் ஆடியோ இதுவாகும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஜுரம் பிடிச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்கு. ஐயோ, ஆசைப்பட்டு கீழே விட்டேன். நம்ம கொஞ்சம் கோளாறான வேலை தான் பார்ப்போம்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இது இருக்குல்ல, விளையாட போகிறோம். இதோ இந்த மாதிரி தூக்கி அடிக்கும். அதுதான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல தூக்கி அடிச்சிடல, ஸ்லைம் பிளாக்ல பட்டு அப்படியே பறந்து போயிடனால அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வந்துட்டேன். அதெல்லாம் குதிக்கலான்னு பார்த்தா குதிக்கல. இது மேலே குதிச்சு ஐயோ, குதிச்சு போனால் ஈஸியாக இருக்கும். இல்லை கொஞ்சோண்டு கிறுக்குத்தன்மான இதில் இருக்கும். நூவு மோட்டார் சைக்கிள் எங்கள் அப்பா தான். சாரி. ஐயோ, கோளாறான வேலை தான் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம கோளாறான வேலையை பார்ப்போம். ஐயோ, இதான் இதை பற்றி தான் சொல்லியிருந்தேன். இதில் கிளிச்சு இருக்கு, பெரிய கிளிச்சு. இது ரொம்ப ஹைட்டாக பறகும்போது தூக்கி வேற எங்கேயும் அடிச்சிடும். வாயிடுக்கெலாம் போயிடுவோம். அதுக்கப்புறம் வரவே முடியாது. நடந்துருவோம். அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் விளையாடணும். பாருங்கள், சொல்கிற கேப்லேயே 2 தடவை வந்துட்டேன். ஃபாஸ்ட்டாக போயிடும். அப்பா, நீங்கள் இதில் என்ன பண்ணுறோன்னா இது பண்ணிடணும். எப்படியாவது அந்த ரெட் ஃப்ளாக்ஸ் எல்லாம் இது பண்ணிடணும். இது பண்ண ட்ரை பண்ணணும். க்ரீன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். க்ரீன் ஆகிட்டிங்கன்னா எப்படியாவது வந்து சேர்ந்துடலாம். இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும், இன்னும் மோட்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 9 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க இப்போ. ஸோ யாராவது ஒருத்தர் வாங்க நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது பேர் இருக்கு. நீங்களே பேரை கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அந்த பேர் தான் இருப்பேன். யார் கமெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கோ அந்த கமெண்ட்ல இருக்கிற பேர் தான் இருப்பேன். நம்ம ஸ்குவாடு. ஆனால் லாஸ்ட்டாக ஸ்குவாடுன்னு முடியுது. இது நூபு மோட்டர் சைக்கிள். ஆனால் நான் நூபா ப்ரோ வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ, நூபு தான் அது இதுலேயே தெரியுது. யாராவது இந்த கேம் எது வரைக்கும் விளையாண்டுருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள்.
அப்புறம் என்னென்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவேன். நான் இது வரைக்கும் எந்த டாக்டிக்ஸும் யூஸ் பண்ணல. கீழே ஸ்லைம் பிளாக் இருக்கு, நான் பார்க்கவே இல்லை. கீழே எதுவுமே இல்லைன்னு போயிட்டேன். ஐயோ ஐயோ லாஸ்ட் வந்துட்டே. இந்த மாதிரி உயிரை கொடுத்தாவது உங்களுக்கு இன்ஃபினிட் டர்ன்ஸ் இருக்கும். உயிரை கொடுத்தாவது அந்த ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாம் க்ரீன் ஆக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லது இருக்கும், நல்லது நடக்கும். இந்த மாதிரி அப்பப்போ கீழே வந்துடுவீங்க. அது மட்டும் தலை வலிக்குதுன்னா இந்த கேமை பார்க்கறது, சரி கேமே விளையாடுது. தலைவலி வந்து இந்த கேம் விளையாடினா என்னவோன்னு ஆமாம் இன்னும் தலைவலிக்கும். அதனால தலைவலிக்கும் போது இந்த கேம் விளையாடுறீங்க. ஐயோ சரி ஜூஸ் தான். ஐயோ உயிரை கொடுத்தாவது அது பண்ணணும்னு நினைச்சேன். இது வேற. ஐயோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு இது வந்து கமெண்ட்டே வந்தது கிடையாது. ஐயோ உயிரை கொடு, உயிரை கொடுத்துட்டேன் ஆனால் வரலை. உயிர் கொடு ஆனால் வரல. வராதுதான், அது எல்லாருக்கும் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணி விடுங்கயா. லைக்கோ ஷேரோ சப்ஸ்கிரைபோ ஏதாவது பண்ணிவிடுங்க. இப்படிலாம் நம்ம கோக்குமாக்கா பண்ணுவோம்னு உங்களுக்கே தெரியும். ஐயோ கோகுமாக்கா பண்ண கீழே தான் போகணும்னு தெரியும். உயிரை கொடுக்குற ஆனா பண்ண முடியல. நீங்களும் அதே மாதிரி தான் உயிரை கொடுத்து பண்ணிட்டேன். தலைவலி இருந்தா இந்த கேமை தோசை சொல்லுவாங்க எனக்கு பதிலாக. ஆமா ஏன்னா நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அப்போ விளையாடலாம். தலைவலிக்கும் போது மட்டும் விளையாடுனீங்க. ஐயோ சரி வாய மூடி. ஐயோ ரொம்ப பேரை ஜம்ப் பண்ணிருக்கோம் நம்ம. இதுக்காக ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஜோஸ்னா பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பிளாக் ஹார்ட்டையோ இல்லை பிங்க் ஹார்ட்டையோ அப்படின்னா ரெயின்போ ஹார்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஏதாவது ஒரு ஸ்டார் மாதிரி ஸ்டாரை கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ கிட்ட வந்து தோத்து போறாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணேன். ஐயா 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 நான் எத்தனை தடவை இந்த 69th லெவலில் தோற்று போனேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். கரெக்டாக கெஸ் பண்ணுற கமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டில் போகிறேன். அது நம்ம தூக்கி போட போகுது. அது நம்ம கிட்ட வந்து கொண்டே இருக்கிறது. ஐயா ஐயா அந்த ரெட் ஃபிளாக் கிட்ட நீங்கள் போகலனாலும் அதை தாண்டி போயிட்டீங்கன்னா அது க்ரீன் ஆகிடும். இதான் ஒரு முக்கியமான இது. எப்படி கைஸ் இதுதான் போகணும். ஐயோ சொன்ன அடுத்த செகண்ட். ஆனால் அப்பப்போ இது வர மாதிரியே இருக்கும், ஆனால் அது வராது. கிட்ட தான் வரும். ஐயோ எனக்கு இன்னைக்கு தலைவலி. ஆனால் உங்களுக்காக பொறுத்துக்கு விளையாண்டுருப்பேன். எல்லாத்தையும் போட்டு போயின்னு இருப்பேன் நான். இன்னைக்கு நம்ம 70th லெவல் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம 80th லெவல் பார்ப்போம். சரி கைஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும்ட்டு நான் வேண்டிக்கிறேன். பாய் கைஸ்.